ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸில் கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவ்விதமாகவே நாம் தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அதிலே 6 முதல் 10 வரையுள்ள வசனங்களை வாசிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 4ஆம் அதிகாரத்திலே 33 முதல் 35 வரையுள்ள வசனங்களை கூட வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. ஆமென். 33 முதல் 35 வரையுள்ள வசனங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். பிரைஸ் தி லார்ட். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு செய்திக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், வல்லமையின் ஆலயம். வல்லமையின் ஆலயம். The temple of power. வல்லமையின் ஆலயம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே நமக்குள் தேவன் ஒரு வல்லமையை, அவர் விரும்புகிற ஒரு வல்லமையை கொடுத்து நம்மை ஆண்டவர் அனுப்ப போகிறார். அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக இருக்க போகிறது என்று சொன்னால், அந்த வல்லமை பகிரக்கூடிய ஒரு வல்லமையாய், பகரக்கூடிய ஒரு வல்லமையாய் இருக்க போகிறது. கண்டேஜியஸ் பவர். எப்படி ஒரு காய்ச்சல் வந்தால் இன்னொரு ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வந்துடுமோ, அதே மாதிரி இந்த வல்லமை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருளுகிற வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக இருக்க போகிறதுன்னு சொன்னால், நீங்கள் போகிற இடத்திலே உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களை தாண்டி பக்கத்தில் இருக்கிற யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் கடந்து செல்லக்கூடிய வல்லமையாக இந்த வல்லமை காணப்பட போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட டுனாமிஸ், அப்படிப்பட்ட வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அதனால தான் பின்னாடியே வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த வல்லமை அதை தொட்டவளுக்குள் கடந்து சென்றது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இரவு கர்த்தர் உங்களை வல்லமையினாலே நிரப்ப போகிறார். இந்த வல்லமை உங்களை பலப்படுத்தும், உங்களை நிலைநிறுத்தும். அது மாத்திரமல்ல, உங்க பக்கத்துல யார் வந்தாலும் அல்லது நீங்க எங்க போகிறீங்களோ அங்கே அந்த வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. இதுதான் ஆதி அப்போஸ்தல சபை செய்த முதல் ஊழியம். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின பிறகு அவர்கள் செய்ய போகிற முதலாவது ஊழியம்.
first ministry of the New Testament church. ஸோ இந்த அந்த முதல் ஊழியமே எப்படி துவங்குது அப்படின்னா, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. அப்ப இதை கொஞ்சம் ஆழமா தியானித்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டாரே, அவர் எதற்காக ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். அது புரிந்துகிட்டோம்னு சொன்னா எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே இந்த ஆவியானவரை கொண்டு நாமும் ஊழியம் செய்ய எப்படி இருப்போம் தெரியுமா? ரெடியா இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம், மத்தேயு 27 அதில் 45 மற்றும் 46 ஆகிய வசனங்கள். மத்தேயு 27, 45, 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அடுத்த வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ரெண்டு காரியங்களை சொல்ல போறேன். நம்பர் 1, அதாவது ஜெப நேரம் என்பது, ஜெப வேளை என்பது இஸ்ரவேலருக்கு பதிவாகவே இருந்த ஒன்று. அவங்களுக்கு தொன்று தொட்டு அப்படிதான் இருந்துச்சு. இந்த நேரம் என்ன நேரம்னா ஜெப நேரம். 9ஆம் மணி வேளை அப்படின்னு சொன்னா மத்தியானம் 3 மணி. தொன்று தொட்டு அப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த ஜெப வேளைய இன்னும் ஒரு இன்டென்சிஃபை பண்ணும்படி, இன்னும் அந்த ஜெப வேளையை தத்ரூபமாய் மாற்றும்படிக்கு அந்த ஜெப நேரத்தில், அந்த ஜெப வேளையின் துவக்கத்தில், அந்த 9ஆம் மணி வேளையில் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த 9ஆம் மணி வேளையில் தான் பிதாவானவர் குமாரனை கைவிட்டு, இமைப்பொழுது கைவிட்டு உருக்கமான இரக்கத்தினாலே நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்ட நேரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க ஜெபத்துக்கு அதிநிச்சயமான பதில் கிடைக்கும்படிக்கு அவருடைய ஜெபம் கேட்கப்படாமல் போன ஒரு நேரம். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அது மட்டும் இல்லை, 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும்னு சொல்லும்போது அந்த 9th ஹவர்னு சொல்றது தான் அந்த பீக் ஆஃப் தி டார்க்கஸ்ட் டைம். அப்படிதானே? 6ஆம் மணிக்கே இருள் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா 9ஆம் மணிக்கு எப்படி ஆயிடுச்சு? பயங்கரமான இருள், கார் இருள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த டார்க்கஸ்ட் அவர், அந்த காரிருள் நிறைந்த வேளையிலும் நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்படிக்கு தான் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவங்க போகும்போது என்ன அவங்க சொல்றாங்க? அவங்க முன்னெடுக்கிற அந்த பிரயாணத்தில் 9ஆம் மணி நேரம் போறாங்களே, என்ன சொல்ல வராங்க உலகத்துக்குன்னா, we are prepared to minister even at the darkest hour. Praise the Lord, ஆமென். நீங்க போகிற இடத்துல ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவங்க டார்க்கஸ்ட் அவரை என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க சொல்லலாம், we are in the darkest hour. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல பாஸ்டர், எங்களுக்கு பயமா இருக்கு. They are in the darkest hour. But I want to tell you, you are empowered by the Holy Spirit to minister even at the darkest hour. Praise the Lord, ஆமென். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு சொன்னார். அந்த ராக்காலத்திற்கும் தேவையான ஆயத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த ராக்காலமும் இயேசு கிறிஸ்துவை கிரியை செய்யாமல் நிறுத்த முடியல. அப்படிதானே? இரவி 4ஆம் ஜாமமாக இருந்தாலும் இயேசுவின் நடமாட்டம் ஓயவில்லை. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப அந்த அபிஷேகத்தை தான் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ அவர் மேலிருந்த அபிஷேகத்தால் வெளிப்பட்ட ஆற்றல் கொஞ்சமும் குறையாமல் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வெளிப்படும்படிக்குத்தான் அதே ஆவியானவரை உங்க மேல என் மேலையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு.
Praise the Lord. ஆமென். ஸோ பாருங்களேன், ஆவியானவர் ஒரு புஸ்தகத்தை எழுதும் பொழுது ஒவ்வொன்றுலேயும் அதில் என்ன வச்சிருக்கிறாரு, அதில் முக்கியமானவைகள் அங்கே எழுதப்பட்டது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனால். 2ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு மனுஷனை பத்தி இங்க எழுதிருக்குங்க. ஒரு மனுஷனை பத்தி எழுதியிருக்கு. என்ன மனுஷன்? தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். இதை வாசிக்கும் பொழுதுதான் நான் தீர்க்க தரிசனமா இன்றைக்கு பேசக்கூடிய காரியங்களை புரிந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, பாருங்களேன், அதாவது பட்சபாதமே இல்லாமல் செயல்படுறதுதான் ஒரு தாய். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? உண்மையிலே யோசிச்சு பாருங்க. ஒரு தாய்க்கு 3 பிள்ளைங்க இருந்தாலும் அந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? பட்சபாதமே இல்லாம செயல்பட வேண்டிய ஒரு தாய். அந்த தாயுடைய கருவறையிலே வளருகிற ஒரு குழந்தை, அங்கேயே அந்த குழந்தைக்கு ஒரு பற்றாக்குறை. அப்படிதானே? நேச்சுரலா எல்லாமே கிடைக்க வேண்டிய, எல்லா குழந்தைக்கும் கிடைக்க வேண்டியது அந்த குழந்தைக்கும் கிடைச்சிருந்துச்சுன்னா பிறக்கும் போது நல்லா தானே பண்ணியிருக்கோம், பிறந்திருக்கோம். பிறக்கும் போதே அல்லது உருவாகும் ஒரு இடத்திலேயே நம்பகத்தன்மைக்குள்ள ஒரு இடங்க. அந்த ஸ்கூலை நம்பிதான் அதில் போய் சேர்த்தோம். ஆனால் அங்கே சேர்ந்தே அது சரியா வரலையே. இந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த டாக்டரை பத்தி நல்லா தெரியும், அதனால தான் போய் சேர்த்தோம், ரொம்ப நம்பக்கூடிய ஒரு இடத்துல. ஆனா அப்படிப்பட்ட இடத்திலேயே உருவாகி வரும்போது ஒரு பற்றாக்குறையோடு என்ன பண்ணியிருக்கிறான், பறந்திருக்கிறாங்க. தாயின் கருவறை, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? தாயின் கருவறை எல்லாமே தாராளமா கிடைக்கணும் இல்லையா? தாய் தனக்கு மட்டும் இல்லை, தன் பிள்ளைக்கு சேர்ந்து சாப்பிடுவா. இப்படியெல்லாம் இருந்தும் அவனுக்கு பெற வேண்டியவைகளை, அவன் தாயின் கருவறையிலேயே அவன் பெற வேண்டியவைகளை பெற இயலாதவனாய் பற்றாக்குறையோடு பிறந்தான். அந்த பற்றாக்குறை அவன் வாழ்க்கையில் ஒட்டி இருக்கிறது, பற்றிருச்சு அவனு. இப்ப எதுவுமே அவனுக்கு என்ன செய்யல, பத்தல. அப்படிதானே? ஆமாவா? ஒருவேளை உங்களை சிலர் உருவாக்குவாங்க நினைச்ச இடத்துல நீங்க உருவாகாம போயிருக்கலாம். எப்படியாவது என்னை அவர் மேல கொண்டு வந்துருவார் நினைச்சேன், ஆனா என்னை அவர் கைவிட்டார். இல்ல, பரவாயில்ல, ஆனா கர்த்தர் உனக்கென்று ஒரு வேலையை குறித்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சொல்லலாம், யாருக்குன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், எங்க தாயே எங்க அம்மாவே எனக்கு சேர வேண்டியது சரியா கொடுக்கல, எங்க அப்பாவே எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல பாஸ்டர், நான் எவ்வளவோ செய்தேன், குடும்பத்துக்கு என்னமெல்லாமோ செய்தேன், ஆனா எனக்கு சேர வேண்டியது அவங்க சரியில்லை. ஒரு பற்றாக்குறை, ஒரு குறைபாடு. பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபையும் தயவும் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் இருக்கிறார், அவர் நிச்சயமாக இடைப்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு சிலருடைய வாழ்க்கையில சில நீதிமன்றங்கள் நீதியா நியாயமா கிடைக்கும் தான் போனோம், ஆனா எங்களுக்கு ஒரு குறைபாடோடு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. கவலை வேண்டாம், கர்த்தர் இன்றைக்கு அவைகளை பொறுப்பெடுக்க போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். whatever injustice that is done, உங்களால திருத்த முடியாத சூழ்நிலை, கேட்டும் பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு இடம். அப்படிதானே? தாயின் கருவிலே உருவாகி இருக்கிற பொழுதே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்ன அந்த குழந்தை சொல்லியிருக்கு, என் காலுக்கு தேவையானது இன்னும் எனக்கு என்ன செய்யல, வந்து சேரல. ஆனால் வெளிப்பட்டான், பிறந்தான். எப்படி தெரியுமா? சப்பானியாய். பற்றாக்குறையோடு பிறந்தவனை பற்றி கொண்டது அந்த பற்றாக்குறை. அவன் வாழ்க்கை பூராம எப்படிதான் இருக்கு தெரியுமா? இல்ல, பத்தல. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
3 அதிகாரம் 2 வசனத்தை. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். Praise the Lord. நல்லா கவனிங்க. Something was happening almost every day, and that too for 40 years. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினந்தோறும். எத்தனை வருஷம்? 40 வருஷமா தினம்தோறும். அல்லேலூயா. வீடு ஆலயம், வீடு ஆலயம், அப்படிதானே? ஆலயத்துல இருந்தா வீட்டுக்கு போவான், வீட்டுல இருந்தா ஆலயத்துக்கு போவான், அப்படிதானே? வீட்டுக்கு தான் மாறி போறான். வீட்டுக்கு போறான், ஆலயத்துக்கு போறான், வீட்டுக்கு போறான், ஆலயத்துக்கு போறான். ஒரு நாள் 2 நாள்ல 40 வருஷம் தொடர்ச்சியாக. இன்னைக்கு நான் யாருக்கு பிரசங்கம் பண்றேன் தெரியுமா? நெடுநாட்களாய் உன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அதை தேவன் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாள்தோறும், வருஷந்தோறும் ஒரு சிஸ்டம். இது என்ன ஆக்கி இருக்கு அப்படின்னா, he goes to the temple, ஆலயத்துக்கு தான் போறான், அலங்கார வாசல் வரைக்கும் போறான். ஆனா இப்போ இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்களும் எதுக்கு வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு? நீங்களும் ஏதாகிலும் கிடைக்குன்னு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப பஞ்ச பரிதாப நிலை அது, அப்படிதானே? பழக்க தோசத்துக்கு இப்போ அப்படிதான் போயிருது, அப்படித்தானே? எத்தனை வருஷமா? அது நாங்கள் எப்படி 20 வருஷமா வந்துருக்கோம் சர்ச்சுக்கு. அமெரிக்காவுக்கு போனால் அங்கேயும் சர்ச்சுக்கு போயிடுவோம். என்ன எதிர்பார்த்து போறீங்க? என்னமாவது கிடைக்கின்றதா? அப்படித்தானே? என்ன ஒரு காரியம் பாருங்களேன். அதாவது his expectancy has come down, his faith has come down. அவனுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாயிருச்சு. ஆலயத்துக்கு போகிறவன் அற்புதத்தை ஒரு நாள் எதிர்பார்த்ததே இல்லை. எதிர்பார்த்தான அற்புதத்தை? நாமளும் எப்படி ஆயிடுறோம் அப்படி. அது காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போயிருக்கிறோம், ஸ்கேன் எடுக்க சொல்லிக்கிறார், அதெல்லாம் எடுத்து. அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? அது சும்மா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறது தான். அற்புதத்தை எதிர்பார்த்து ஒரு நாள் கூட அவன் வரவே இல்லை. அவனுடைய லெவல் ஆஃப் ஃபெய்த் ஹஸ் டிட்டீரியோரேட்டட். அவனுடைய விசுவாசத்தின் அளவு ரொம்ப அப்படியே, நம்ம தமிழில் சொல்ல தெரியுமா, கழுதை தேஞ்சு கட்டை ரொம்ப போச்சு. 40 வருஷம் தினந்தோறும் வருகிறதுமா இருக்கிறாரு. அவர் அதிகபட்சமான எதிர்பார்ப்பு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். பாஸ்டர் செய்தி சூப்பர் செய்தி, பாஸ்டர் நல்ல செய்தி. ஆமாம், எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. பாஸ்டர் முதல்ல சைக்கிளில் வந்தார், இப்போ ஏரோப்ளைனில் போகிறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் போட்டு நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? 40 வருடங்கள் தினம்தோறும் அவன் வாசலிலே உட்கார்ந்திருந்த போதிலும் அவன் கேட்டவைகள் எல்லாமே வெளியே இருக்கிறது தான், அப்படித்தானே? உள்ள இருக்க ஏதாவது கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிருந்தா தான் வாழ்க்கை மாறி இருக்குமே. அல்லேலூயா. கேட்டான், ஆனால் கேட்கவில்லை, அப்படித்தானே? அதனால தான் இயேசு சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். காதே இல்லாத ஆள்கிட்ட பேசினார் இயேசு? காது இருக்கவன் தான் பேசினார். ஆனா காதுள்ளவர்களாயிருந்தும் கேட்காதவர்களாயிருந்தார்கள். காரணம், கேட்ட வசனம் அவர்களுக்கு பலன் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, வார்த்தையில தப்பு கிடையாது. அதை வாங்கி எங்க வைக்கிற அங்கதான் விஷயமே இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் உங்களுக்கு ஆளுக்கு புடிங்க அப்படின்னு ஆளுக்கு 1 லட்சம் கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் அப்படியே ஆசைப்பட்டு படார்னதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க. சாப்பிட முடியுமா முடியாதா? 1 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னா சாப்பிட முடியுமா முடியாதா? ரூபா தாளை சொல்கிறேன், ரூபா தாளை கடிச்சு அப்படி தின்ன முடியுமா முடியாதா?
முடியும். எப்போ தெரியுமா? இந்த 1,00,000 தாளை கடிச்சு தின்னீங்கன்னா 10 லட்ச ரூபா தரேன்னு அடுத்த வார்த்தை சொன்னேன்னு வைங்க, யார் முடிக்கிறான்றதான் போட்டியே இருக்கு. அப்படித்தானே? நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, விலையேற பெற்றவைகளை பெறுகிறோம், ஆனால் அவைகளை கொண்டு என்ன செய்ய நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்கிறதுக்கு பதில வயிற்றுல வச்சிடறோம். பூரா என்ன பண்ணிடுது? போயிடுது. ஒரே இரவில் புறப்பட்டார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. எல்லாருக்கும் பொன்னும் பொருளும் கிடைத்தது. பொன்னும் பொருளும் அள்ளிட்டு போற அளவுக்கு கிடைச்சு, எல்லாத்தையும் அள்ளிட்டு போற அளவுக்கு பொன்னும் பொருளும் கிடைச்சு. அல்லேலூயா, ஆமென். ஒரு காலகட்டம் வந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டம் எழுப்பி சொன்னாங்க, எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணு, நாங்க திரும்ப எகிப்துக்கு போனோம். உடனே மோசே வர்றதுக்கு தாமதம் ஆகிறபடினாலே ஆரோன் வேற வழியே இல்லாம என்ன பண்ணா தெரியுமா? பொன் கன்று குட்டியை பண்ணான். கையில இருந்த அவ்வளவு பொண்ணையும் கொண்டு போய் தப்பான இடத்துல போட்டாங்க. பொன்னாய் அருளப்பட்டது என்னவா போயிருச்சு? சொல்ல முடியாது. அப்படித்தானே? பொண்ணு கன்றுக்குட்டி ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர்? அடிச்சு உடைச்சு நொறுக்கி பொடியாக்கி கரைச்சு அவன் வாயிலே ஊத்துறாட்டார். அப்படித்தானே? கோனைஸுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் தெரியுமா? கோன் ஐஸ்கிரீம் அதோடைய கதை தெரியுமா? மியாமி, புளோரிடா மியாமியில் அந்த பீச் படு அழுக்காயிடுமா, எப்பனாலும் அழுக்காயிடும். என்ன மூலமும் பண்ணி பார்த்தாங்க. ஒருத்தங்க சொன்னாங்க, சார் நம்ம கவர்னர் சொன்னார் ஒருத்தர், சார் நம்ம வேஸ்ட் பின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேஸ்ட் பின்னை அழகான மிக்கி மவுஸ் படம் போட்டு இப்படிலாம் நம்ம வச்சோம்னா மக்கள் போய் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பரவாயில்லையே, அப்படிலாம் வச்சு பார்ப்போம். உடனே அப்படிலாம் வச்சு பார்த்தாங்க. வச்சு பார்த்தா கடைசியில் அழகா இருக்கு. பக்கத்தில் இன்னும் போட்டோ எடுத்துக்கிட்டு குப்பையை என்ன பண்ணா, எப்பயும் போகிற இடத்துல போட்டு போயிட்டான். திரும்ப அடுத்த தடவை கூடும் பொழுது அந்த மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுனாங்க, இட் டிட் ஒர்க், அது வேலை செய்யலைங்க, என்னங்க பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அவர் சொன்னார், பெனால்ட்டியை ஹெவி பண்ணணுங்க அப்படின்னா. பெனால்ட்டியை ஹெவி பண்ணணும். ஒரு கேக் வாங்குறான் அப்படின்னா அந்த கேக்கு என்ன பண்ணணும்? அது இப்போ 10 ரூபான்னா 1000 ரூபா பெனால்ட்டி போடுங்க அப்படின்னு இப்படிதான் சொல்லிட்டுருந்தாங்க. நிறைய குப்பை விழுந்த ரீசன் என்னன்னா ஐஸ்கிரீமோட ஸ்டிக்கு. சரியா? ஏன்னா அந்த வெயிலில் சன் பாத் எடுக்கிறதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சொன்னார், கடுப்பானவர் சொன்னார், பாருங்க இப்படிலாம் வச்சிங்கன்னா சரியா வராது. என்ன குப்பை போடுறானோ அதை அவன் வாய்க்குள்ளே போடணும், அதான் பனிஷ்மெண்ட். அவன் என்னத்தை கீழே போடுறானோ அதை எடுத்து அவன் வாயிலே போட்டுருங்க, அப்படி செய்யுங்க, சரியா போயிடும் அப்படின்னாரு. அப்போ தான் ஒருத்தருக்குள்ளே யோசனை வந்துச்சு, சரி இந்த ஐஸ்கிரீமை கொடுக்கறதுக்கு ஒரு டப்பாவில் கொடுக்காம அதை குப்பையாக போடாமல் அதையும் வாய்க்குள்ளே போடுற மாதிரி கொடுத்துட்டோம்னா அப்படி வந்ததான் என்னது? கோனைஸ். ஆண்டவர் பார்த்தாரு, நான் உனக்கு விலையேறப்பட்டதை கொடுத்தேன், அதை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீ போட்டதுனால இப்போ அதை எடுத்து எங்கே போட போகிறேன்? உன் வாய்க்குள்ளே போட போகிறேன். வாய்க்குள்ளே போட்டது என்னவா போயிருச்சு? வயிறு பக்கமாக போயிருச்சு. பொன்னாய் பெற்றது என்னமோ வாய் போனது. சரிங்களா? நம்ம சிரிக்கிறோம், ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம சரியானவற்றை, நமக்கு அருளப்பட்ட நேரத்தை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலனை இதெல்லாம் சரியான இடத்துல போடாததுனால நாமளும் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு? இருதயத்தில் வைக்க வேண்டியதை எடுத்து வாயில போட்டு அனுப்பிச்சுறார். ஸோ நம்முடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யல? வேலை செய்யல. 40 வருஷம் நாடோறும் வந்தான் போனான். இப்போ அவனுடைய எக்ஸ்பெக்டன்சி லெவல் என்ன ஆயிருச்சுன்னா, இன்னைக்கு 10 ரூபா கிடைச்சா போதுங்க, அன்னன்னைக்கு தான் கிடைச்சா போதுங்க, அப்படி நிலைமைக்கு வந்துட்டான். இவன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறவன் அல்ல. அப்படித்தானே? இதே ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணாரு. அன்னைக்கு நாப்புல உள்ள திரும்பி பார்த்தானாவே, அன்னைக்கு எப்படிதான் பார்த்துட்டு இருந்தான். இன்னைக்கு நிறைய கூட்டம் நிறைய வருதே, கலெக்ஷன் நல்லா வரும் போல இருக்கே, அப்படிதான் பார்த்துட்டு இருந்தானே தவிர உள்ள இருந்து பிரசங்கம் பண்ற இயேசு சொன்ன ஜீவ வார்த்தைகளை அவன் என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அதனால அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாருங்க, அவன் நாடோறும் அவனை வைப்பார்கள். ஸோ மூமெண்ட் இருந்துச்சு அவன் லைஃப்லனா, எஸ், பட் இட் வாஸ் நாட் அக்கார்டிங் டு ஹிஸ் டிசையர். அவன் விரும்பின இடத்துக்கு அவன் என்ன செய்யலை, போகலை. அவன் விரும்பாத இடத்துக்கு தான் என்ன பண்ணுறான், போயிட்டே இருக்கான். பவுல் சொல்றாரு, விரும்புகிறத நான் செய்யாம விரும்பாதே என்ன செய்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்? எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்குள் வார்த்தை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படிதான் ஆண்டவர் பேதுருவையும் யோவானையும் பரிசுத்தாவினாலே நிறைத்து ஏவி அனுப்பினார். அவங்க 2 பேரும் வந்தாங்க. இங்க பாருங்களேன், 3வது வசனத்தை வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்புறம் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் என்றார்கள். ரொம்ப அழகா இருக்குது. உற்று பார்த்தான் அவன். அவங்க 2 பேரும் உற்று பார்த்தாங்களாம். உற்று பார்த்து என்ன சொன்னாங்களாம், எங்களை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 3வது வசனத்தை என்னோட வாசிங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது புரியும். வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் நல்ல கவனிங்க. அவன் கண்டு பார்த்தானா, பார்க்கலையா? அவன் பார்த்துட்டான்ல. பார்க்காமல உன்னை கூப்பிட்டான் இல்லை, நீயாவே பார்த்து பேதுருவா பார்த்து போனியா? இல்லை, அப்படிதானே? நீங்க அவசர அவசரமா உள்ள போக பார்த்தீங்க. அவன் தான் உங்களை பார்த்தான். அவன் தான் பார்த்து என்ன பண்ணான், பிச்சை கேட்டானா இல்லையா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும், ஒன்று கொடுத்துருக்கணும், இல்லைன்னா கொடுக்காம போயிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அவர்கள் அவனை உற்று பார்த்து எங்களை, இப்போ எங்கடோ திரும்பிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் எங்கடோ திரும்பிட்டு இருக்கானா, எப்பா இந்த எங்களை பாரு அப்படி சொன்னா பரவாயில்லைங்க. இவன் யாருக்கு ஏற்கனவே என்னதான் பண்ணிட்டு இருந்தான், ஏற்கனவே பார்த்துட்டு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பார்வையில் இருக்கிற மாற்றத்தை நம்ம கொண்டு வர போறாரு. நம்ம பார்க்கிறோம் ஆனா பார்க்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இன்று முதல் நீ என்ன செய்ய போற தெரியுமா, என்னை நோக்கி பார்க்க போற, என்னை நோக்கி பார்க்க போற. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னும் சொல்ல போனா அந்த நாளை அவர் முக்கியப்படுத்தி அவர் கூப்பிட்டு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படி கொடுப்பாரு, கூப்பிட்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சம்பந்தமே இல்லாம இன்னும் 2 வசனம் வாசிச்சோம் பார்த்தீங்களா? அப்படித்தானே? இன்னும் 2 வசனம் வாசிச்சோம். அது ஏன்னு கடைசியில் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கூப்பிட்டு இந்த பேக்ரவுண்ட் ஒன்று ரொம்ப முக்கியமானது. நீங்க வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 1 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. மத்தேயு 6 1 3 வரைக்கும். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கை. அதாவது ஒரு டைரக்ஷன், பிச்சை கொடுக்கறதுக்குள்ள டைரக்ஷன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? பைபிளில் வந்து கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்னு மட்டும் சொல்லல, பிச்சை கொடுக்கறதுக்கும் சொல்லியிருக்கு. அது வாசிக்குங்க திரும்ப. செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுக்கு இதை கொண்டு வந்து எதில் சேர்ப்பான் தெரியுமா? காணிக்கை கொடுக்கறதுலையும் தசமா கொடுக்கலையும் சேர்ப்பான். சேர்த்து சொல்லுவான், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடையோ, இது பிச்சையா? அப்படித்தானே போட்டிருக்கதுல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க, எனக்கு தெரியல. சரி, ரைட், வாசிங்க. நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது நீயோ என்ன போட்டிருக்கு, தர்மம் செய்யும் போது. சரி, உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இப்போ என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எப்பா நீ பிச்சை போடுறப்பா, நீ தர்மம் பண்ண போறப்பா, நீ இப்படி பண்ணும் பொழுது நீ வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத மாதிரி என்ன பண்ணிடு, சைலண்டா போட்டு போயிரு. தாரை ஊதுவியாதே. கூப்பிட்டு, ஹலோ பாருங்க, பார்த்துக்கிட்டீங்களா, இருந்தா இவ்வளோ போடுறார், அப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, அதுதான் செய்கிறாங்க இவங்க. என்னங்க யோசிச்சு பாருங்க. அவனே பார்த்துட்டுருக்கான், அவன் பார்த்துட்டு கூப்பிட்றான்,
நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் எப்படி கொடுத்துருக்கணும்? நீங்கள் வலது கைக்கு கொடுக்குறது இடதுக்கு தெரியாமல் இருக்குதுன்னா, தம்பி கொஞ்சம் இப்படி ஓரமாக வரியாப்பா, வா உனக்கு இந்த வல்லமையை வச்சுக்கப்பா, என்ச்சு உள்ளே போப்பா, இப்படி தானே கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா அவனுக்குமே தெரிஞ்சிருக்காது. Praise the Lord. Hallelujah. So they had something to give and they wanted to declare it publicly. Praise the Lord. I mean, அதை வந்து நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, the kind of faith they have. அப்படி தானே யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் கூட்ட பிறகு புசுக்குன்னு ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ அவன் எவ்வளோ விசுவாசம் ஆப்ரேட் ஆகிறான் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவன் பெற்றிருப்பதிலே அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த இரவு நான் இப்படியும் தீர்க்கத்தை சொல்றேன், கர்த்தர் உங்களை சிலருக்கு இன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். What you are going to receive, it is not going to be within four walls. It is going to be witnessed by so many people. அநேகர் பார்க்கிற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் ஏற்கனவே பார்க்கத்தான் செஞ்சான், பார்த்துட்டு தான் இருந்தான். ஆனால் சத்தமா ஹலோ கொஞ்சம் 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 எங்களை பாரு, நல்லா பாரு, நல்லா பாருன்னு எல்லாம் தெரியுமா, எல்லாம் என்ன என்ன எல்லாம் பார்க்குறேன் என்னென்ன. அப்படி அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த நாளில் பாருங்க, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவனை நோக்கி பார்க்க வைக்கிறான். நல்லா பாரு, ஏன்னா உனக்கு கூப்பிட்டு கொடுக்க சொல்லி ஆண்டவர் எங்களை அனுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் அதை விட சூப்பராக இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 5வது வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். சரி, முன்னாடி எப்படி பார்த்துருப்பான்? முன்னாடி அவங்க பார்த்தான்ல, பார்த்து கூப்பிட்டான்ல, அப்ப என்ன நினைச்சிருப்பான்? அப்ப இருந்த எதிர்பார்ப்புக்கும் இப்ப இருந்த எதிர்பார்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? அதான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்ப அவனே கேட்டான்ல, அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தானே கேட்டிருப்பான். ஆமாவா இல்லையா? இப்போ திரும்பி அவங்களே கூப்பிட்டு சொல்ல, எங்களை நோக்கி பார், நல்லா நல்லா கவனி, நல்லா பார்ப்பா, நல்லா பார் அப்படின்னு ஒன்று. இப்போ என்ன எதிர்பார்த்திருப்பான்? இப்பமாவது ஒரு அற்புதம் நடக்கும் நினைச்சிருப்பானா? இப்பமாவது ஒரு வல்லமை வெளிப்பட நினைச்சிருப்பானா? அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. His expectancy, the level of his expectancy has grown little higher, but not according to what God wanted from him. Praise the Lord. Amen. அதாவது எதிர்பார்ப்பு வளர்ந்திருக்கு, ஆனாலும் தேவன் நினைக்கிற அளவுக்கு வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி சிலர் வந்து இப்படியே கூப்பிட்டு பார்த்து கை தட்டி நல்லா பாருங்க நல்லா பாருங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக கிடைக்கணும் என்ன பண்ணுறான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, நீ கொஞ்சம் ஏதோ கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்குறான். ஆனால் அவனால் நினைக்க முடியாத ஒன்றை அன்று அவன் பெற்றுக்கொண்டான். அவனால் எதிர்பார்க்க முடியாத ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு அருளும்படி சித்தமானார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறார். 40 வருடங்களாக எத்தனையோ நாட்கள் வந்த போதிலும் அவன் பெற்றிராத ஒன்றை, அவன் நினைத்திராத ஒன்றை, அவன் எதிர்பார்த்திராத ஒன்றை அன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு கூப்பிட்டு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படி கூப்பிட்டு கொடுக்க போகிறார். Praise the Lord. Hallelujah. So ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அதான் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், ஒருவேளை வெள்ளியும் பொன்னும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேதுருட்ட கொஞ்சம் யோவான்ட்ட கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே, அது எங்க வச்சிருப்பாங்க? கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் பணம் இருந்துச்சு வச்சுக்கிறோமே, எங்க வச்சிருப்பாங்க? பாக்கெட்ல எங்கேயோ. அப்படிதானுங்க, அப்படித்தானே?
அப்படிதானே? அவங்க சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்லை. அப்ப நோக்கிப்பார் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம் இருக்கு. எங்களை நோக்கிப்பார்னு சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, they were persuading him and they were wanting him to see what they really have. அவங்களுக்குள்ள என்ன உண்மையிலே இருந்ததோ அதை அவனை பார்க்க வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவனால் பார்க்க முடிஞ்சா முடியல. இப்போ இவங்க சொல்கிறாங்க வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, பொண்ணும் என்னிடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க சொன்னாங்க ஆனாலும் என்னிடத்தில் உள்ளதை. அப்போ நான் இன்னைக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம தேவ பிரசன்னத்துக்கு ஒரு 2 பேரை பார்க்குறோங்க இங்கே. ஒரு மனிதன் 40 வருஷமா தினந்தோறும் வந்த போதிலும் அவன் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் அற்புதங்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஏதாயிலும் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவான், ஏதாவது கிடைக்கும். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனா இன்னும் 2 பேரை பார்க்கிறோம். அவன் ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்கிறான், பெற்றிருக்கிறான். பாக்கெட்டில் வைக்க முடியாத, பேருக்கு பின்னாடி சேர்க்க முடியாத, அப்படிதானே? நான் எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், ஏபிசிடி படிச்சிருந்தா பேருக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கலாம், வரிசையா 2 பக்கத்துக்கு எழுதிக்கலாம். பேருக்கு பின்னாடி சேர்க்க முடியாத, பாக்கெட்டுக்குள்ள போட முடியாத ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். தேவனுடைய வல்லமையை பற்றி வேதம் சொல்கிறது. அவருடைய தேவத்துவம், அவருடைய தேவத்துவம், அவருடைய வல்லமை, இதெல்லாம் காணக்கூடாதவைகள்னு போட்டிருக்கு. காண முடியாத, காணக்கூடாத அவருடைய வல்லமை, அவருடைய தேவத்துவம், இவைகளெல்லாம் சிருஷ்டிகள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டியை பார்க்கும் போதே இதுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் காட் இருக்கிறாரு. அவருடைய பவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்பட்டிருக்குதுன்னு ரோமர் 1 எழுதியிருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வாசிக்கீங்களா அந்த வசனத்தை? ரோமர் 1 ஐ திங்க் 19 வாசிச்சு பாருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அல்லேலூயா. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சிருஷ்டிப்பை பார்த்தாலேங்க அதுல அவருடைய wisdom and power is displayed. அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானமும் அவருடைய தெய்வீகமும் அதுல எல்லாம் என்ன பண்ணிருக்கு, அதுக்கு பின்னாடி வெளிப்பட்டிருக்கு. இதெல்லாம் சும்மா எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அங்கதான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. அந்த வல்லமை தான் ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அதை தான் அவன் சொல்றான், எங்களை நோக்கி பாரு. உன்னால பார்க்க முடியுதா? உங்களால பார்க்க முடியுதா? தேவ வல்லமை, நித்தியமான தேவ வல்லமை எங்களுக்குள்ள இருந்து எங்களை என்ன பண்ணியிருக்குது, எப்படி ஒரு சிருஷ்டியை பார்த்த உடனே அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனை பத்தி தெரியுதோ, அதே போல எங்களை பார்த்தவனே எங்களுக்கு பின்னாடி இருக்கிற தேவனை உங்களுக்கு தெரியணும். அப்படிதான் இருக்கணும் சபை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம என்ன சொல்றோம், பிரதர் நீங்க எங்களை ஏன் பிரதர் நோக்கி பார்க்குறீங்க? நீங்க யாரை தான் பார்க்கணும்? நீங்க ஆண்டவர் தான் பிரதர் பார்க்கணும். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், நீ பூமிக்கு உப்பா இருக்கிற உலகத்துக்கு வெளிச்சமா. நம்ம என்ன சொல்றோம், நாங்க ஒன்றும் 0 வாட்ஸ் பிரதர், நீங்க ஆண்டவரே என்ன செய்யுங்க பாருங்க. அவர் சொல்லுவார், நான் இன்னொரு இடம் உங்களுக்காக மறிக்க முடியுமாப்பா? உங்களுக்காக மறித்து உங்க இடத்த நான் எடுத்து என் இடத்த உங்களுக்கு கொடுத்த பிறகு நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே நீங்க ஆண்டவரையே பாருங்க. நம்ம சொல்றோம், பிரதர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் பார்த்து ஏதாவது பண்ணுவார் பிரதர். அவர் பார்த்து பண்றது பூரா நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு நம்ம சொல்றோம், நாங்க தர்றதுக்கு உங்களுக்கு தரதுக்கு ஒண்ணும் இல்லை, அவர் பார்த்து ஏதாவது பண்ணா வாங்கிக்கோங்க. அல்லேலூயா, புரியுதா? பிரைஸ் தி லார்ட். இது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் கூப்பிட்டு வச்ச ஆளுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு கையில. நம்ம ஆளால் இப்படி செலுமையா அலைகிறோம். 10 கோடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம், செலுமையா அலைகிறோம். ஒருத்தன் வந்து கேட்கிறேன், ஐயா 10 ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு. நம்ம என்ன சொல்ல தெரியுமா, உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் பார்த்து உனக்கு கொடுப்பாரு.
பரலோகத்தில் தேவன் சிரிப்பார். பஞ்சப்பயலாக இருக்கானே, 5 காசு கொடுக்க மாட்டேங்கிறானே, இவ்வளோ வல்லமையை கொடுத்துருக்கேன், இவ்வளோ வரத்தை கொடுத்துருக்கேன். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, 10 கோடி வாங்கினவன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன வாங்கியிருக்கோம்னு அவனுக்கே தெரியாமல் அவன் போய் 10 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு எங்கேயாவது கிடைக்குமா 10 ரூபா? அதுதான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம என்ன பெற்றிருக்கிறோன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால தான் நம்ம சொல்கிறோம், முக்கியப்படுத்துகிறோம். 3 முக்கியமான காரியங்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து யார்? நம்பர் 1. நம்பர் 2, கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? நம்பர் 3, தேவன் நமக்கு அருளி இருப்பது என்ன? நான் இதுவரைக்கும் என்ன பெற்றிருக்கிறேன்? அந்த வெளிப்பாடு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இருந்ததுனால தான் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைப்பா, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்கு. That you cannot see, but that will be displayed. நீ பார்க்க முடியல உன்னால, ஆனா இப்ப எல்லாரும் பார்க்க முடிகிற அளவுக்கு அந்த ஆற்றலை கொண்டு, அந்த வல்லமை கொண்டு நாங்கள் ஏதோ ஒன்றை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அங்கதான் இருக்கு சபை. அப்படிதான் இருக்கணும் சபை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் காட். சோ அவன் எதிர்பார்த்தான் ஏதாவது கிடைக்கும்னு, ஆனா வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. பட் we have something that you cannot see, but that can change your situation. எங்ககிட்ட என்னமோ ஒன்று இருக்கு, அது உன் சூழ்நிலையவே மாத்திரும். 40 வருடமா உனக்கு கிடைக்காத ஒன்றை நொடிப்பொழுதுல எங்களால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவ வல்லமை. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை என்பதை ஆவியானவரை கொண்டு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தையும் வாசிப்போம், தொடர்ந்து போகலாம். 2 கொரிந்தியர் 4 அதுல 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், இந்த வல்லமை எங்களால் உண்டாயிருக்கவில்லை, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்? வல்லமையின் ஆலயம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 40 வருஷமா ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? ஆலயத்தின் வாசல்ல. அப்படித்தானே? தேவாலயத்தின் வாசல், எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தின் வாசல்ல 40 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு அந்த ஆலயம் கை கொடுக்கவில்லை. இப்ப நான் கேட்கிறேன், வல்லமை எந்த ஆலயத்தில் வெளிப்பட்டது? என்ன செஞ்சிருக்கலாம்? ஒருவேளை, பா நாங்கள் உன்னை கைத்தாங்களா தூக்கிட்டு அப்படியே உள்ள கொண்டு போறோம்ப்பா, உள்ள கொண்டு போய் டமால்னு போட்டோன்னே நீ என்ன பண்ணிடுவேன்? நடந்துருவேன். அப்படித்தானே? அதுவா? இல்லை. இங்கதான் நிறைய விஷயங்கள். நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜி, இட் இஸ் நாட் அபவுட் பிளேஸ், இட் இஸ் அபவுட் பர்சன், பீப்புள். அல்லேலூயா. வல்லமை எங்க இருந்து வெளிப்பட்டு தெரியுமா? ஆலயமாகிய அவனுடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆலயத்தில், இந்த சிட்டி ஆஃப் பிரைஸ்ல வல்லமை இருக்கா? இங்க வர்ற ஜனங்கள் மூலமா இருக்கு. ஏன்னா you carry the presence of God. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். There is something that we need to receive personally, and there is something that we need to receive collectively, corporate level. மொத்தமா பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, தனியா பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால தான் தனியா பெற வேண்டியதை தனியா பெறணும், மொத்தமா பெற வேண்டியதை பெரும்படிக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாமல் வர வேண்டும். அல்லேலூயா. Praise the Lord. We cannot afford to miss anything. ரெண்டையுமே மிஸ் பண்ண முடியாது. சபைக்கு தானே வாரோம், அப்புறம் எதுக்கு தனியா சேவம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு இருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அழுதுதான் இருப்பீங்க. ஆண்டவரே, நான் தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன். தனியா பெற வேண்டியதை தனியா பெறணும், மொத்தமா பெற வேண்டியதை மொத்தமா பெறணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ வல்லமையின் ஆலயம் என்பது 46 வருஷமா கட்டியிருந்த அந்த ஆலயம் கிடையாது. ஆனா அந்த பேதுரு என்னும் ஒரு மனிதன் அல்லது அவர்கள் இருவர் புறப்பட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளதான் தேவனுடைய ஆலயமாக அவர்கள் தான் இருந்து, அங்கிருந்து தான் வல்லமை என்ன பண்ணுச்சு?
புறப்பட்டது. Praise the Lord. Hallelujah. Old Testament it is all about places. New Testament it is all about people. ஜனங்கள் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, முக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இடம் பிரதானமாக இருந்ததுனால தான் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, செருப்பை என்ன பண்ணு கழட்டி போடுன்ட்டார். புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு பிரமாணம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டிலேயே கம்யூனியன் எடுக்கும்போது அப்படிதானே, கம்யூனியன் எப்போ எடுத்தாங்க, பஸ்காவின் பிரமாணம். பஸ்காவின் பிரமாணத்தை நிறைவேறும் போது செருப்பை போட்டுக்கிட்டே எடுனார், அப்படிதானே. பாஸ்டர் இதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர், அப்புறமேட்டு என்ன பண்ணிடுவான், தூக்கி யூடியூப்பில் போட்டுருவோம், பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் இருக்கிறதான் சொல்கிறேன், பைபிள் இருக்குதான் சொல்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு சில பக்தி இருக்குது இல்லையா, இல்லைங்க நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே நாங்கள் செருப்பு போட மாட்டோம், அதனால சர்ச்சில் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் போடாதீங்க, சந்தோஷம், பிரச்சனை இல்லை. ஆனால் போட்டுட்டு வர ஒரு ஆளை என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கொலையாளி மாதிரி பார்க்காதீங்க. பாருங்க இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு நினைச்சாதீங்க, பார்க்காதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நகை அணியாதவர்களுக்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். நீங்கள் நகை அணிந்தவர்களை பாவிகளான செஞ்சிடாதீங்க. அது எல்லாம் நல்லது. இன்னும் சிஸ்டர் ரட்சிக்கப்படலை, ஐயோ அல்லேலூயா. சிஸ்டர் நல்லாவே என்ன பண்ணியிருக்காங்க, 44 தடவை ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்கு வந்திருக்காங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். புசிக்கிறவன் கர்த்தருக்கு நன்றி சொல்லி புசிக்கிறான், புசியாமல் உபவாசம் இருக்கிறவன் கர்த்தருக்கு நன்றி சொல்லி உபவாசம் இருக்கிறான், ரெண்டுமே ஓகே தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லி அப்பா நீ உபவாசிக்கணும்னு சொன்னார்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், உபவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு அப்பா நீ அந்த நகையை கலத்து, அந்த 5.5 பவுன் வச்சிருக்கியே அதை கலத்தி கொண்டு போய் ஆலயத்தில் போடுன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும். அப்படியே சுருங்கிருச்சு. இப்போ விற்கிற விலையெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா செய்யணும். அல்லேலூயா. ஆமென். சொந்த குமாரனையே கொடுத்தவர், அப்படிதானே. அவருக்கு ஒரு சின்ன யோசனைச்சா, தயக்கம் இருந்துச்சா? இல்லவே இல்லை. உங்களுக்கும் எனக்குமாக, அல்லது நம்மெல்லாம் தகுதி உள்ளவர்கள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம அவருக்கு ஏறெடுக்கிற துதி, கனம், மகிமை, காணிக்கை என்ன செய்கிறோமோ அதுக்கெல்லாம் பாத்திரர் அவர். ஆனால் நம்ம பாத்திரவான்களே இல்லை. ஆனாலும் நமக்காக முழுமையாக தம்மை கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு உள்ள பெற்றிருக்கிறீங்க. The power resides in you because you are the temple of the living God. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால இந்த வல்லமை என்னும் பொக்கிஷம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க இந்த புரிதலோடு புறப்பட்டு போனீங்கன்னா உலகத்தால் கொடுக்க முடியாததை உங்களால கொடுக்க முடியும். நீங்கள் சில நிரந்தர மாற்றங்களை அநேகருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3 அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினால் பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இது ஒரு பவர், அப்படிதானே. இந்த பவர் எங்க வந்திருக்கு? நேரம் எங்க வந்திருக்கு? அவன் தலையில வந்துச்சா? எங்க வந்திருக்கு? காலில், அப்படிதானே. இப்பதானங்க வாசிங்க. என்னங்க பிரசங்கத்திலையும் இருங்க, கொஞ்ச நேரம் ஆவியிலே போயிடாதீங்க. பொக்கிஷனோடனே தங்கத்தை பற்றி பேசணும், பொக்கிஷனோடனே நிறைய பேர் அப்படி போயிட்டு ரவுண்டில் போயிட்டு இருக்கு மனசு. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். when God releases a power, ஒரு வல்லமை, இந்த அப்போஸ்தலர்கள் மூலமா வல்லமை இறங்கி அவன் காலுக்கு போயிருக்கு அப்படின்னா அன்னைக்கு உங்க காலுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு ஒருவனுடைய இருதயத்துக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னா உங்க இருதயத்துக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த தேவ வல்லமை எப்படி இருக்கும்னா உங்களுக்குள்ள குறைய வச்சுட்டு அடுத்த ஆளுக்குள்ள நிறைவு அனுப்பாது, உங்களை நிறைச்சு தான் அடுத்த ஆளுக்குள்ள நிறைவை கொண்டு வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம்
கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் எல்லார் மேலும் இருந்துச்சுன்னு இருக்கும். கரம் இருந்துச்சு, வாய் பேசிச்சு, அப்படித்தானே? கரம் இறங்கிச்சு, வாய் பேசிச்சு. புதிய ஏற்பாட்டில் நாவு இறங்கிருச்சு. அங்கே கை இறங்கிச்சு, வாய் பேசிச்சு. இங்கே நாவு, அதாவது இங்கே வாய் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கிறோம். நாவு அப்போ என்ன பேசணும்? என்ன பேசணும்? கை பேசணும். பக்கத்தில் சொல்லுங்க, கை தான் இனிமேட்டு பேசும். அப்படித்தானே? அப்படின்னா அற்புதங்கள்னு அர்த்தம், அப்படித்தானே? புதிய ஏற்பாட்டிலே நாவு இறங்கி இருக்கிறபடினால் கரம் பேச வேண்டும், அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கரம் இறங்கினபடினால் வாய் பேசினது, தீர்க்க தரிசனமாயது உரைத்தது, கிறிஸ்துவை பற்றி இயேசுவை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு. புதிய ஏற்பாட்டில் அந்த நாவு இறங்கினபடினால இயேசுவின் கரம் உங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவரே என் மேலே நாவு இறங்கினது உண்மைனா என் கை உங்கள் கையா செயல்பட தொடங்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஒன்று மட்டும் சொல்லி முடிப்போம், நேரம் ஆயிடுச்சு. அப்படியே இரவெல்லாம் பிரசங்க பண்ணுறது எனக்கு ஆசை தான், ஆனால் நேரம் ஆச்சு. என் மனைவி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ரொம்ப டைம் போகுது அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டாங்க அப்படின்னு. நீங்களாம் நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு கோல்டு இருக்கு போலன்ட்டு. கோல்டு கிடையாது, கோல்டு அது. அல்லேலூயா. என்னை கேட்கும் தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. வல்லமை இறங்கினது என்னமோ அவனுடைய கால்களுக்குத்தான், ஆனால் இவர்கள் கால்களும் பலனடைந்துன்னு சொன்னேன். எப்படி தெரியுது அப்படின்னா 2 விஷயம் நடந்திருக்கு. அதுதான் அந்த வசனம், எக்ஸ்ட்ரா வசனம். ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர்கள் அருகிலே நின்றபடியினால். அப்படிதானே? ஒருவனுக்குள்ள வல்லமை இறங்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி செய்யாத ஒன்றை இப்போ அவன் செய்கிறான். இந்த மாதிரி அவன் நின்னதே கிடையாது, இப்போ அவன் நிற்கிறான். அவன் நின்னாலே போதும், எதிர்ப்புகள்லாம் அடங்கும். ஆமென். எதிராக வந்ததெல்லாம் இப்படி சொல்லுவோமா, அவன் நின்னான். தேவ வல்லமை இறங்கினதுனால அவன் நின்னதுனால தீமைகள்லாம் போயிருச்சு. அப்படிதானே? எதிர்ப்பு வர முடியல, கரெக்டா? தீமையெல்லாம் போயிருச்சு. அப்போஸ்தலர்கள் நின்றார்கள், அவர்கள் பாதத்திற்கு நேராக நன்மைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவ வல்லமை இறங்கின போது அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் வல்லமை இறங்கினது. அது இறங்கினவன் அவன் நிற்கிறான், தீமையெல்லாம் போயிட்டே இருக்கு. அவனை பார்த்தேன், எவன் இன்னும் நிற்கிறானே ஐயா, கொஞ்ச நேரமாக உட்கார பார்த்தா இன்னும் நினைச்சிட்டு இருக்கான், இப்படி நிற்கிறான். அவன் விட்டா 40 வருஷம் கூட என்ன செய்வான், அப்படி நிற்பான். அந்த அளவுக்கு தேவன் அவனை பலப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் அல்ல, அப்போஸ்தலர் நிற்கிறார்கள், அவர்கள் பாதத்திற்கு நேராக என்ன வந்துகிட்டு இருக்கு, நன்மையெல்லாம் வந்துகிட்டு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களுக்குள் ஒரு வல்லமை அனுப்புகிறார். அதனால தான் வல்லமையின் ஆலயம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த வல்லமை தீமைகளை தடுத்து நிறுத்தும், நன்மைகளை வரவழைக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அளவே இல்லாத அந்த நேசத்தை நினைத்து ஆண்டவரே, எவ்வளவாய் எங்களுக்கு மன்னித்தீர், எத்தனை முறை மன்னித்தீர் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கரமாய் நாங்கள் செயல்படும்படிக்கு உம்முடைய நாவுகள் இன்னும் வல்லமையாய் இன்னும் பலமாய் எங்கள் மேல் இறங்கட்டோம்ப்பா. Holy Spirit, open our eyes so that we will see you, Lord. உம்மை நாங்கள் இன்னும் கண்டுகொள்ளும்படி, உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படி. நீர் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளாமல் நாங்கள் யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. நாங்கள் யார் என்று புரிந்து கொள்ளாமல் உம்மிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உம்முடைய கரம் எங்களுக்கு வருவதற்கு முன்பதாக உம்முடைய இருதயம் எங்களுக்கு அருளப்படுவதாக. If you have the heart of God, you will definitely have the hands of God. Without having the heart of God, if you only have the hand of God, you will misuse the power of God. But if you have the heart of God, you will rightly use the power of God. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே,
உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க மகிமை, உங்க மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரவிலே நிரப்பட்டு ஆண்டவரே. We pray, let the glory of God come upon everyone, everyone, every earthen vessel receive its treasure. ஒவ்வொரு மண்பாண்டமும் பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜாவே, உம்முடைய வார்த்தை மிக உண்மை உள்ளது, உம்முடைய வார்த்தை மிக உண்மை உள்ளது அப்பா. எல்லாவற்றிலும் 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 நீரே சிறந்தவர், நீரே சிறந்தவர். நன்றி தகப்பனே. அப்பா, இருண்ட நேரங்களிலும் உம்முடைய கிரியைகள் தடையின்றி வெளிப்படும்படி உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர். ஆதி திருச்சபை ஊழியத்தை துவங்கின நேரம் ஆண்டவரே இருண்ட காலமாயிருந்தது. The darkest hour. We can still penetrate into every darkest hour of any people, anyone, any circumstances. Thank you Holy Spirit. The glory of God, தேவ மகிமை, தேவ மகிமை நம்மேல் இருக்கிறது, நம்மேல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி இது மட்டும் சொல்லுவோமா? ஓ தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் இயேசுவே ஸ்தலத்தில் மூடுதே. விசுவாசிக்கிறோம்ப்பா. வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நன்றி ராஜாவே. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்திற்குள் பத்திரப்படுத்த
உம்முடைய வார்த்தைகளால் மாறுதல்கள் நேரிட, எங்க வாழ்க்கை மறுரூபம் அடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி அற்புதங்களை செய்கிற தேவன், உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாவுகள் எங்கள் மேல் அமர்ந்திருக்கிறபடினால் உம்முடைய கரங்களின் கிரியைகள் எங்கள் மூலமாய் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதிலும் போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஊழியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு நாளும் உங்க பிரசன்னத்தை நாங்கள் நிறைவாய் சுமந்து செல்லும்படி இன்னும் உடைய பாதத்தில் அமர உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.